ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். குரூப் 4 ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்க்கான ஃபர்ஸ்ட் வீக்கில் நம்ம இருக்கோம். இந்த வீக்கில் என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறோன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அதுக்கான அப்டேட் தான் இது. இந்த வீக்குக்கு வந்து நம்ம என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்போம் அப்படின்னா, 6ஆம் வகுப்பு தமிழில் முதல் பருவம் நியூ ப்ளஸ் ஓல்டு புக்கும், மேக்ஸில் டைம் அண்ட் ஒர்க் காலம் மற்றும் வேலை சொல்லியிருப்போம். ஜிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு அறிவியல் ப்ளஸ் 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் முதல் பருவமும் வந்து சொல்லியிருப்போம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம படிக்க வேண்டியது. இப்போ நீங்கள் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு லைன் பை லைன் கொஸ்டின்ஸ்க்கான வீடியோஸ் வந்துட்டு வந்துடும். ஓகேவா? அதை வந்துட்டு நாங்கள் டெலகிராமில் வந்து சென்ட் பண்ணிடுவோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்க்குமே டைம் அண்ட் ஒர்க்குக்கான வீடியோஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கான வீடியோஸுமே வந்து கொடுத்துருவோம். ஓகேவா? டெலகிராமில் வந்துடும். உங்களுக்கு வந்து 6ஆம் வகுப்பு அறிவியலில் முதல் பருவத்தில் என்னென்ன பாடம் படிக்கணும் அப்படிங்கிறதையும், அதே மாதிரி சமூக அறிவியல் முதல் பருவத்தில் எந்தெந்த பாடத்தை படிக்கணும், எதுக்கு வந்து ஃபுல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அதாவது நான் வந்து சொல்லிடுவேன். இப்போ நார்மலாக படிக்கிறதுக்கு 1 ஸ்டார் லெசன், இதை வந்துட்டு ஜஸ்ட் மட்டும் படிங்க அப்படின்னு சொல்லுவேன். அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியதுக்கு 2 ஸ்டார் கொடுத்து மென்ஷன் பண்ணி காட்டுவேன். ஓகேவா? ஸோ நான் எந்த லெசனுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்கிறேனோ அந்த லெசனுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. எந்த லெசனுக்கு கம்மியாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்கிறனோ அந்த லெசனுக்கு கம்மியாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதும். ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் என்ன குரூப் 4 ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் ஆகாத இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டெலகிராம் லிங்கையுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஃபாஸ்ட்டாக ஜாயின் ஆகிக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் இப்போலாம் நியூவாக நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாம் இப்போ அறிவியலையும் சமூக அறிவியலையும் எந்தெந்த பாடங்கள் படிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேவா? ஓகே கைஸ், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சயின்ஸ்க்கு எந்தெந்த பாடங்கள்லாம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எந்த லெசனுக்கு கம்மியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? இப்போ வந்துட்டு பாருங்க, ஃபர்ஸ்ட் கண்டென்ட் பாருங்க. நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு டோட்டலி 7 லெசன் இருக்கு. ஓகேவா? இது முதல் பருவத்துக்கான சயின்ஸ்ல உள்ள டாபிக். இதுல வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸும் இருக்கும், கெமிஸ்ட்ரியும் இருக்கும், பயாலஜியும் இருக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே கலந்ததா தான் இந்த சயின்ஸ்ல வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இதுல எதுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போ வந்து பாருங்க, அளவீடுகள் அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த லெசனை கண்டிப்பா நீங்க வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சாகணும். ஏன் அப்படின்னா சிலபஸ்ல இந்த லைனாவே கொடுத்துருப்பாங்க அளவீடுகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது 2 ஸ்டார் லெசன். ஓகேவா? ஸோ இதை நீங்க கட்டாயம் படிச்சே ஆகணும். அடுத்தது விசையும் இயக்கமும், இதுவும் நீங்க படிச்சுதான் ஆகணும். ஏன் அப்படின்னா இதுல பிசிக்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸுமே வந்து மிங்கிளாகி இருக்கும். ஸோ இதுவும் நீங்க 2 ஸ்டார் கொடுத்துதான் படிச்சாகணும். ஓகேவா? அடுத்தது பாருங்க, நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் தான், ஆனா இதுக்கு 1 ஸ்டார். ஓகேவா? ஸோ நீங்க இதையும் படிச்சிடணும். இந்த லெசன் எப்படி படிக்கிறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லெசனை ஒரு டைம் படிங்க. இந்த லெசன்ல இருக்கக்கூடிய டூ யூ நோ கண்டென்ட் இருக்கு இல்லையா, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை ஃபுல்லா தரவா படிச்சுட்டு புக் பேக்கை வந்து தரவு பண்ணிருங்க. லெசனை வந்துட்டு ஒரு டைம் படிச்சு பாருங்க. ஓகேவா? படிச்சு பார்த்துட்டு என்ன கான்செப்ட் இருக்கோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. பிளஸ் டூ யூ நோ கண்டென்ட்டை நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தாவர உலகம் விலங்குலகம். இந்த லெசன் வந்து படிச்சுதான் ஆகணும். ஏன் அப்படின்னா பாட்னிக்கும் ஸ்வாலஜிக்குமான இன்ட்ரோடக்ஷன் லெசன் மாதிரி. ஓகேவா? தாவர உலகம் அப்படிங்கிறதும் விலங்குலகமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாவர உலகம் அப்படிங்கிறது பாட்னி. ஓகேவா? அந்த பாட்னியை பற்றி ஃபுல்லாக தாவரவியலை ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் படிச்சுதான் ஆகணும். அதே மாதிரி விலங்குலகம் இதையும் நீங்கள் வந்து படிச்சுதான் ஆகணும். ஏன் அப்படின்னா ஸ்வாலஜிக்கான ஒரு முக்கியமான பாடம் இது. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6வது லெசன் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நியூவான சிலபஸில் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய லெசன். இது வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் நீங்கள் படிச்சுதான் ஆகணும். இதில் வைட்டமின்ஸ் ரிலேட்டடாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை எல்லாத்தையும் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் கட்டாயம் படிச்சுதான் ஆகணும். இப்போ நான் லெசனுக்குள்ளே வந்து சொல்லிக்கிட்டு வரேன். ஓகேவா? இப்போ பாருங்க, இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய லெசன் அளவீடுகள். ஓகேவா? இந்த லெசன்ல வந்துட்டு நீங்க எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணாத தான் படிச்சாகணும். நம்மளுக்கு அளவீடுகள் அப்படின்னாலே மெயினா வந்து பாத்தீங்கன்னா இதோ இங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, ஒரு சென்டிமீட்டர் அப்படின்னா அது மில்லிமீட்டர்ல 10 மில்லிமீட்டர், ஒரு மீட்டர்னா 100 சென்டிமீட்டர், ஒரு கிலோமீட்டர்னா மீட்டர்ல 1000 மீட்டர்னு சொல்றாங்க இல்லையா, இந்த இதெல்லாம் வந்து படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதோ இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, நீளத்தோட எஸ்ஐ அலகு மீட்டர், நிறையோட எஸ்ஐ அலகு கிலோகிராம்,
காலத்தோட எஸ்ஐ அலகுனா வினாடி, பரப்பளவோட அலகுனா மீட்டர் ஸ்கொயர்ல சொல்லுவாங்க. இதுவே பருமனோட அலகு டென்சிட்டி இருக்கு இல்லையா, அதுக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இதுதான் அளவீடுகளுக்கு முக்கியமான இதுவே வந்து இதுதான். ஓகேவா? அடுத்தது எஸ்ஐ அலகுகளை பத்திலாம் சொல்லியிருப்பாங்க. இந்த மேல இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இருக்கிறதுல சும்மா படிச்சு மட்டும் பார்த்துக்கோங்க. ஆனா இந்த மாதிரி கண்டென்ட்டா கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் நம்மளுக்கு வந்து மெயினான இது. ஸோ இதை வந்து நீங்க ஃபுல்லா படிச்சாகணும். நீளத்தோட அலகு என்ன, அதே போல இங்க நம்ம மேல பார்த்த மாதிரி இப்போ ஒரு சென்டிமீட்டர் அப்படி இருக்குன்னா அதை மில்லிமீட்டருக்கு வந்து எப்படி சொல்லுவாங்க, 10 மில்லிமீட்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, சப்போஸ் நம்மளுக்கு சம்மா கேட்டிருக்காங்க ஒரு சென்டிமீட்டர் மில்லிமீட்டரா மாத்திர மாதிரி, இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா இது வந்து நம்மளுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். ஒரு சென்டிமீட்டர் அப்படிங்கிறது மில்லிமீட்டர்ல எவ்வளோ, 10 மில்லிமீட்டர் அப்படிங்கிறத வச்சு சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது வந்துட்டு பாருங்க, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்துட்டு படிச்சு வச்சுக்கோங்க. இது அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது 100 சென்டிமீட்டருங்கிறது ஒரு மீட்டர், 1000 மில்லிமீட்டர் அப்படிங்கிறது ஒரு மீட்டர். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது இங்கே நேனோ மீட்டரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இப்போ நேனோ மீட்டர், நேனோ அப்படின்னா எத்தனை ஜீரோ இருக்கு பாருங்க, 2 4 6 8 9. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நேனோ அப்படின்னா 9 ஜீரோல வரணும். ஓகேவா? 10 பவர் 9 அப்படின்னு இருக்கணும். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 1000 மீட்டருங்கிறது ஒரு கிலோமீட்டர் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்தது இதெல்லாம் தேவை கிடையாது. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ரீட் அவுட் மட்டும் பண்ணிக்கோங்க. அடுத்தது இங்கே நிறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த நிறைனா என்ன அப்படின்னு படிச்சுட்டு அடுத்தது பாருங்க, இதோட எஸ்ஐ அலகு வந்து கிலோகிராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிறைனா என்ன, மாசு. இதோட எஸ்ஐ அலகு கிலோகிராம். அவ்வளோதான் இங்கே சொல்லியிருக்கக்கூடியது. இதை படிச்சுட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேர்த்தகவில் இருக்கும் அப்படின்னு ஒரு லைன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்த உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற கண்டென்ட்டை முடிச்சிருங்க. ஓகேவா? அடுத்தது வந்துட்டு பாருங்க, இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணுங்க. அடுத்தது இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, கணம் பாரம் என்று கூறுகிறோம் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். அடுத்தது இது 1000 மில்லிகிராம்னா 1 கிராம், 1000 கிராம் அப்படிங்கிறது 1 கிலோகிராம், 1000 கிலோகிராம்னா 1 டன். இந்த மாதிரி நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஐடியா வந்து கிடைச்சிருக்கும். இப்போ காலம் அப்படின்னு இருக்குன்னா அதை என்ன சொல்கிறாங்க, அதுக்குன்னு ஒரு அலகு இருக்கா, அந்த அலகு என்ன அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகேவா? அடுத்தது இந்த டூ யூ நோ கண்டென்ட்டை ஃபுல்லாக முடிச்சிருங்க. இந்த மாதிரி தான் வந்து படிக்கணும். லாஸ்ட்டாக வந்துட்டு நீங்கள் அந்த லெசனை ஒரு டைம் படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் கூட இந்த நினைவில் கொள்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் ஒருவேளை லெசனையே வந்து படிக்கல அப்படின்னாலும் இந்த லெசன்ல இதுதான் வந்து கண்டென்ட்டா வந்து நாங்க கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுக்கானது தான் இந்த நினைவில் கொள்கை அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து இந்த லெசன்ல இருக்கும் அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரே லைன்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்க கட்டாயம் வந்து படிச்சிருங்க. ஓகேவா? ஸோ இதை நீங்க படிச்சீங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த லெசனோட கண்டென்ட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். முடிச்சுட்டு புக் பேக் முடிச்சிருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெசனுக்கு ஸ்ட்ரெயிட்டா வாங்க. என்னது, விசையும் இயக்கமும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இதில் விசையும் இயக்கமும் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவை கிடையாது. ஆனால் ஜஸ்ட் ஒரு ரீட் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு விசையை பற்றி எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத தெரியும். ஆனால் அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. இந்த உங்களுக்கு தெரியுமா இதை படிச்சிருங்க. எந்த லெசன்லையுமே அந்த லெசன் நம்மளுக்கு தேவையே இல்லைனா கூட அந்த டூ யூ நோ கண்டென்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தது அப்படியே படிச்சுட்டு இதில் முக்கியமான கண்டென்ட் என்ன இருக்கோ அதை மட்டும் ஒரு டைம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டே வாங்க. ஓகேவா? இந்த லெசன்லேயும் வந்து பெருசாக வந்து கிடையாது. ஜஸ்ட் வந்து நீங்கள் ரீட் அவுட் பண்ணிங்கனாலே போதும். அதில் எந்த முக்கியமான கண்டென்ட் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது அவ்வளோதான். இப்படியே நீங்கள் வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வந்து பார்த்துக்கோங்க என்ன அப்படின்னு. ஏன் அப்படின்னா சம் ரிலேட்டடாக கேட்டாங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ் ஆகும். இந்த பாக்ஸ் கண்டென்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் தேவை கிடையாது. அடுத்து இந்த லெசன் முடிச்சுட்டு புக் பேக் முடிச்சிருங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து படிக்கிறது அப்படிங்கிறது இருக்கணும். நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள் இதுலேயே அதே மாதிரி தான் உங்களுக்கு படிக்கும் போதே தெரிஞ்சிடும் எது முக்கியமான கண்டென்ட் அப்படிங்கிறத படிச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து பாருங்களேன், இந்த அட்டாமஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வந்துட்டு ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேவா? அடுத்தது டூ யூ நோ கண்டென்ட் இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்பவே முக்கியம். அதை வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. அடுத்தது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, இது வந்துட்டு ஒரு டைம் ரீட் அவுட் பண்ணி பாருங்க.
அடுத்தது இந்த லெசனில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா இதுதான், ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இந்த பாக்ஸு இந்த லெசனுக்கு முக்கியம் அப்படிங்கிறதே அந்த பாக்ஸ் தான். அந்த பாக்ஸில் முக்கியமானது எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ரீட் அவுட் பண்ணிவிட்டு டூ யூ நோ கண்டென்ட்டை முடிச்சிடுங்க, ஓகேவா? ஸோ இதை வந்து நான் ஃபுல்லாக வந்து சொல்லணும் அப்படின்னா ரொம்பவே டைம் எடுக்கும். நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டே வந்து மென்ஷன் பண்ணிட்டேன்ல, இது 1 ஸ்டார் லெசன், இது 2 ஸ்டார் லெசன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 1 ஸ்டார் லெசன் இருந்துச்சு அப்படின்னா அதோட ஃபுல்லாக அந்த லெசனில் என்ன சொல்லியிருக்காங்க, டூ யூ நோ கண்டென்ட்டை மட்டும் தரவா படிச்சுட்டு புக் பேக்கை பார்த்துக்கோங்க. 2 ஸ்டார் லெசன் சொல்லியிருக்க இல்லையா, அதில் வந்து ஃபுல்லாக தரவா படிச்சுட்டு டூ யூ நோ கண்டென்ட்டையும் தரவா படிச்சுட்டு புக் பேக்கை கம்ப்ளீட் பண்ணிடுங்க, ஓகேவா? இதுதான் நீங்கள் வந்து படிக்க வேண்டியது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சயின்ஸில் வந்து கணினியை பற்றி ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் வந்து படிக்கவே தேவையில்லை, படிக்கவும் கூடாது. அது நம்மளுக்கு சிலபஸில் கிடையாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாவரவியல் லெசன்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சல்லிவேர் தொகுப்பு, ஆணிவேர் தொகுப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சல்லிவேர் தொகுப்பு, ஆணிவேர் தொகுப்புக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க பாருங்க. அது கண்டிப்பாக வந்து எக்ஸாம்பிள் இது வரைக்கும் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுக்கோங்க. இதுதான் நீங்கள் சயின்ஸ்க்கு படிக்க வேண்டிய ஓவர்வியூ, ஓகேவா? ஸோ எல்லாத்தையுமே வந்து நம்ம சொல்லிக்கிட்டு வர முடியாது. ஆனால் எதை படிக்கணும் அப்படிங்கிறத இப்படி படிங்கிறத மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும், ஓகேவா? ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் படிச்சு வச்சுக்கோங்க, ஓகேவா? அடுத்தது நம்ம சோசியல் சயின்ஸ்க்கு, சமூக அறிவியலுக்கு என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம், ஓகேவா? ஓகே கைஸ், இப்போ நம்ம சமூக அறிவியல் எந்தெந்த லெசன் படிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துடலாம், ஓகேவா? நான் சயின்ஸ்க்கு வந்துட்டு சோசியல் சயின்ஸாக இருக்கட்டும், சயின்ஸாக இருக்கட்டும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சயின்ஸில் வந்து லெசனையுமே வந்து காட்டி சொன்னேன், ஓகேவா? எல்லாத்தையுமே காட்டிட்டு போனால் டைம் தான் ரொம்ப இதாகும். எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியாச்சு, ஓகேவா? எந்த லெசனுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எந்த லெசனுக்கு கம்மியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் வரலாறு என்றால் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சும்மா ஹிஸ்டரியை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். இதில் மெயினாக அந்த ஹிஸ்டோரியா அப்படிங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த லைனை படிச்சுட்டு டூ யூ நோ கண்டென்ட் இருக்கும், அதை மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா போதும், ஓகேவா? இந்த லெசனை ஃபுல்லா வந்து படிச்சிட்டு இருக்க தேவை கிடையாது. அடுத்தது மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியோண்டர்தல் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு ஒரு பேஜ் ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? அந்த மனிதன் எங்கு தோன்றினான், அவனுடைய தொடக்கம் எப்படி இருந்துச்சு, அவனுடைய காலகட்டம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்காகவே இந்த லெசன் வந்து இம்பார்ட்டன்ட், ஓகேவா? அந்த லெசனில் ஃபுல்லாக எதை படிக்கிறீங்களோ இல்லையோ, அவங்களோட எந்த நாட்டில் வந்து இந்த இனம் தோன்றுனுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பேஜுக்கு அடுத்த பக்கம் வந்து அதை கொடுத்துருப்பாங்க, ஒரு பாக்ஸ் போட்டு. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க, ஓகேவா? அடுத்தது இந்த நாகரிகம் ரிலேட்டடாக மெசபடோமிய நாகரிகம் இதெல்லாம் கொஞ்சம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதை பார்த்துக்கோங்க, ஓகேவா? இந்த லெசனில் இதுதான், இது நார்மலாக படிக்க வேண்டியது. ஸோ இது 1 ஸ்டார் லெசன். இதில் அந்த பாக்ஸ் இது படிக்கிறதுக்காகவே இது 2 ஸ்டார் லெசன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம், ஓகேவா? அடுத்தது புக் பேக்கு, டூ யூ நோ கண்டென்ட் இந்த லெசனில் படிச்சிருங்க. அடுத்தது இந்த சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிறது எத்தனை ஸ்டார் வேணாலும் கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான லெசன், ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 6th அப்படிங்கிறதுனால சிந்துவெளி நாகரிகத்துக்கான பேசிக்கே வந்து இந்த லெசனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் கட்டாயம் ஸ்கிப் பண்ணாத படிச்சு தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. அடுத்தது 4th இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். இது யூனிட் 8 ரிலேட்டடான ஒரு லெசன், ஓகேவா? ஸோ இதையும் நீங்கள் வந்து படிச்சிருங்க, ஓகேவா? இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்டார் லெசன். இந்த லெசனுக்கு லைன் பை லைன் கொஸ்டின்ஸ்க்கான வீடியோஸ்மே போட்டிருப்போம். இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதை நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். இந்த லெசனை ஒரு டைம் படிச்சுட்டு அந்த லைன் பை லைன் கொஸ்டின்ஸ்க்கான வீடியோஸை பார்த்து ஃபுல்லாக வந்து திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? சோ இதுக்குன்னு சொல்லிட்டு நீங்க தனி ரிஸ்க் எடுக்க தேவையில்ல. அப்போ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிறதுக்கு தான் நீங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சாகணும், ஓகேவா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா புவியியல். புவியியல்ல வந்து பாத்தீங்கன்னா பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேவா? இது 2 ஸ்டார் லெசன். இந்த லெசனை ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணுங்க, ஓகேவா? நான் வந்துட்டு இந்த லெசனை மட்டும் படிங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஏன் அப்படின்னா இந்த லெசனை வந்து படிக்கலனாலும் ரீட் அவுட் பண்ணுங்கன்னு எதுக்காக சொல்றேன் அப்படின்னா டூ யூ நோ கண்டென்ட்டுக்காகவும், ஒருவேளை அந்த லெசன்ல இருந்து எக்ஸ்ட்ரா கூட கொஸ்டின் கேட்டலாம் இல்லையா, அதுக்காக ஜஸ்ட் ரீட் அவுட் அப்படிங்கிறத பண்ண சொல்றேன். இந்த லெசன் வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ்ல இருக்கக்கூடிய லெசன். ஸோ இதை நீங்க கட்டாயம் படிச்சுதான் ஆகணும். இந்த லெசன்ல இருந்து ஒரு கேள்வி அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம், ஓகேவா? இந்த நிலப்பரப்பும் பெருங்கடலும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து பசிபிக் அமைதி, அதுக்கான பொருள் என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க இந்த கடல் ரிலேட்டடா. ஸோ அட்லாண்டிக்னா என்ன அதெல்லாம் பற்றி சொல்லியிருப்பாங்க. அதை வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. டூ யூ நோ கண்டென்ட்டை மறக்காமல் ஃபுல்லாக படிச்சிருங்க. அது எந்த லெசனாக இருந்தாலும் சரி, சிலபஸ்லேயே இல்லைனாலும் டூ யூ நோ கண்டென்ட்டை படிச்சிருங்க, ஓகேவா? அடுத்தது குடிமியல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 லெசனுமே வந்து நம்ம சிலபஸ்க்கு கிடையாதுங்க. ஆனால் வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ரெண்டையுமே வந்து அப்படியே படிச்சுக்கோங்க, ஓகேவா? படிச்சுட்டு புக் பேக் வந்துட்டு பார்த்துருங்க. இதில் எல்லாமே இன்ட்ரோடக்ஷன் மாதிரி இருக்கும், ஓகேவா?
ஸோ இதை படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு போதும். எல்லா லெசன்ஸுமே வந்து சொன்ன மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஆனால் நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எந்த லெசனுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எந்த லெசனுக்கு கம்மியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதை அப்படியே படித்தா மட்டும் போதும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது மட்டும் இல்லாமல் நான் வந்து டெலகிராமில் வேர் டு ஸ்டடி அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? எதுக்காக அப்படின்னா, இந்த இது சொல்கிறது மட்டும் இல்லாமல் அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 6ஆம் வகுப்பு வரலாறு எடுக்கிறீங்க அப்படின்னா, அந்த வரலாறுல எந்தெந்த லெசன்ஸ் படிக்கணும், அது குரூப் 1க்காக இருந்தாலும் சரி, குரூப் 2க்காக இருந்தாலும் சரி, குரூப் 4க்காக இருந்தாலும் சரி, அது காமனான ஒரு வேர் டு ஸ்டடிக்கான பிடிஎஃப்ஸ் அதை நான் வந்து சென்ட் பண்ணிடுறேன். அதே மாதிரி ஜாகிரபி எடுத்தால் எந்தெந்த லெசன் படிக்கணும், அதே மாதிரி பாலிட்டி எடுத்தா, எக்கனாமிக்ஸ் எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பிடிஎஃப் நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன ஜாயின் ஆகாத இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த குரூப் 4க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் ஃபாஸ்ட்டாக ஜாயின் ஆகிக்கோங்க. February 11 இருந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேவா? அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இந்த 6ஆம் வகுப்பு அறிவியலாக இருக்கட்டும், 6ஆம் வகுப்பு சமூக அறிவியலாக இருக்கட்டும், ஒவ்வொரு பருவத்துக்குமான முக்கியமான கேள்விகள் எப்படி எப்படிலாம் படிக்கணும்னு வீடியோஸ்லேயே நம்ம கவர் பண்ணுற மாதிரி நம்ம வீடியோஸ் கொண்டு வர பார்க்கலாம். ஓகேவா? அதே மாதிரி மேக்ஸ்க்குமே ஒவ்வொரு டாப்பிக்கும் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். டைம் அண்ட் ஒர்க்குக்கு நம்ம முடிச்சாச்சு. அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க்கை வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். பார்க்காத இருக்கவங்க பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கனாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.